Happiest morning dear students. இன்னைக்கு நம்ம moral science பார்க்க போறோம். 4th standardல moral science பார்க்க போறோம். moral scienceல நம்ம ஆல்ரெடி நிறைய lessons வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா? அதுல 13th lesson do not deceive அப்படிங்கற lesson தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்ன lesson பார்க்க போறோம்ப்பா? do not deceive அப்படிங்கற lesson தான் பார்க்க போறோம். 13th lesson. moral scienceல 13th lesson. ஓகே. லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடு நம்ம அழகாக ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த திருக்குறளுக்கும் நீங்கள் படிக்க போகிற இப்போ இந்த லெசனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. சரிங்களா? ஓகே. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. மறுபடி படிக்கலாம். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு யார் சொல்கிறாங்க? திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. சரிங்களா? இதோட பொருள் அர்த்தம் என்ன அப்படின்னா, உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா, பொய் சொல்லாமை என்னும் விளக்கே சான்றோருக்கு விளக்கு ஆகும். அதாவது இருள் அப்படின்றது ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வந்து ஒரு இருளை போக்கக்கூடியது எது? விளக்கு. இப்போ வீட்டில் கரண்ட் இல்லைன்னா மம்மி டாடி என்ன பண்ணுவாங்க? மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் விளக்கு ஏற்றி வைப்பாங்க. சரிங்களா? அப்போ ஒரு இருளை வந்து போக்கி அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்பு, பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடியது எது? விளக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உலகத்தில் இருக்க எல்லா இருளையும் போக்கக்கூடிய விளக்கு வந்து விளக்குன்னு நம்ம சொல்ல முடியாதான். சான்றோருக்கு பொய் சொல்லாமை, சான்றோர் அப்படின்னா நல்லா படித்து படிப்பில் சிறந்தவர்கள். சரிங்களா? எல்லா நற்குணங்களும் இருக்கக்கூடியவங்க, எல்லா மாரல் வேல்யூஸும் இருக்கக்கூடியவங்க, ப்ளஸ்ஸு நல்லா படிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சான்றோர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த சான்றோருக்கு எது சிறப்பு அப்படின்னா, பொய் சொல்லாமல் எப்போவுமே உண்மையே பேசுகிறது, அதுதான் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பையன் வந்து கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், எந்த ஒர்க் கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக வெரி குட்டாக பண்ணி முடிச்சிருவான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவன் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவான்? பொய் சொல்லிகிட்டே இருப்பான். அப்படின்னா அது நல்ல பிள்ளைக்கு அழகா? கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? அப்போது ஒருத்தன் என்ன தான் படித்து நல்ல பையனாக இருந்தாலும் அவன்கிட்ட இருக்க ஒரு பேட் ஹேபிட், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளோ நல்ல குணம் இருந்தாலும் அவன்கிட்ட இருக்க ஒரு தீய குணம் அதை மறைச்சிரும். அதே மாதிரி அவன் நல்லா படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனாக இருந்தால் கூட அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னா யாருமே அவனை மதிக்க மாட்டாங்க, அவனை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துக்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. உலகத்து இருட்டை போக்கக்கூடிய, உலகத்தில் இருக்க எல்லா இருட்டையுமே போக்குறது யார்? சன், சூரியன் தான். சரிங்களா? ஆனால் என்ன சொல்கிறாங்க? அது கூட ஒரு விளக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எது வந்து ஒரு விளக்கம்? பொய் சொல்லாமை அப்படின்றது தான் ஒரு விளக்கு, ஒரு வெளிச்சம், ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாப்பா? ஸோ எப்போவுமே என்ன பண்ணணும்? உண்மையே சொல்லணும். ஓகே. திருக்குறள் இப்போ நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட்டாக இருக்க 3 வேர்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். இதை பார்த்தாவே நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருந்தாவோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? அபாயம், வார்னிங் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரான இடம், இங்கே நீங்கள் என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, அதை சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு பிக் இருக்கும், எலும்புக்கூடலோட தலை மாதிரி. சரிங்களா? ஓகே. அப்போ டேஞ்சர் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா பெரில் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ வந்து டேஞ்சர் அப்படின்ற வேர்டுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பெரில். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அந்த பெரில் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேவாப்பா? ஸோ இதை மட்டும் நீங்கள் படிங்க. டேஞ்சரஸ் அப்படின்னா பெரில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஞ்சர் அப்படின்னா பெரில். நம்ம டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சர், அந்த பிளேஸ் வந்து ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த பிளேஸ் என்ன மாதிரியான பிளேஸு? பெரில், ரொம்ப பெரிலான பிளேஸ். ஸோ அந்த சைடு என்ன பண்ணக்கூடாது? என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ டேஞ்சரஸ் அப்படின்றதுக்கு பதிலாக பெரில்லஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே. நம்ம எதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம்? நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணணும், அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஸோ வந்து டேஞ்சர் அப்படின்னா பெரில் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு போகக்கூடாது, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் இதை என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே. டேஞ்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? பெரில். ஓகே. நெக்ஸ்ட்டு வெரி ஸ்லோ. ஸோ வந்து ஒரு டார்டாய்ஸ் எப்படி போகும்? ரொம்ப
ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது போகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்லக்கிஷ் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஸ்லக்கிஷ். ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. எது பண்ணாலும் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றதுக்கு தான் நம்ம ஸ்லக்கிஷ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வெரி க்ரௌடட் அப்படின்னா பர்ஸ்ட்லிங் அப்படின்னு அர்த்தம். பர்ஸ்ட்லிங் அப்படின்னா ரொம்ப க்ரௌடான பிளேஸாக இருக்குது. ஸோ இப்போ தீபாவளி அப்போ நம்ம பஜாருக்குள்ளே போனோம்னா எப்படி இருக்கும்? தள்ளு முள்ளாக இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியாது? நிற்க கூட முடியாது. நம்ம நகர வேணாம், என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நகர்த்தி கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல விட்டுருவாங்க. அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ரௌடடாக இருக்கிற இடத்துல, ரொம்ப தள்ளுமுள்ளாக இருக்கிற இடத்துல இருக்கும் அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் பர்ஸ்ட்லிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். க்ரௌட்னு சொல்கிறதுக்கு பதிலாக பர்ஸ்ட்லிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களாப்பா? ஓகே. என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? டேஞ்சர் அப்படின்னா பெரில் அப்படின்னு அர்த்தம். டேஞ்சரஸ் அப்படின்னா பெரில்லஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அழகாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். வொக்காபுலரி அப்படின்னு போட்டு நீங்கள் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு நோட்டே நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணலாம். வெரி ஸ்லோ அப்படின்றத ஸ்லக்கிஷ் அப்படின்னு சொல்லலாம். வெரி க்ரௌடட் அப்படின்றத பர்ஸ்ட்லிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களாப்பா? ஓகே. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். மாரல் சயின்ஸில் 13th லெசன் பேஜ் நம்பர் 48. பேஜ் நம்பர் 48 இருக்குப்பா அந்த லெசன். அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இங்கே இருக்குது. லெசனோட டைட்டில் டு நாட் டிசீவ். டிசீவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிசீவ் அப்படின்னா ஏமாத்துறது. சரிங்களா? டு நாட் டிசீவ் அப்படின்னா ஏமாற்றக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம படிக்கலாம். கிருஷ்ணன் வாஸ் அஃப்ரைடு. ஸோ நம்ம 13th லெசனுக்குள்ளே என்ட்ராகும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்? 12th லெசனை ரீகால் பண்ணணும். அந்த லெசனோட கண்டினியூஷன் தான் இது. 12th லெசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 12th லெசன் நம்ம படித்தோமே, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? என்ன ஸ்டோரி, அதில் யார் ஹீரோ ஞாபகம் இருக்குங்களா? 12th லெசன் கிருஷ்ணன் அண்ட் த கைட் அப்படின்ற ஒரு லெசன் தான் நம்ம பார்த்தோம். அதில் யார் ஹீரோ? கிருஷ்ணன் தான் ஹீரோ. ஸோ அந்த ஸ்டோரி என்ன? கிருஷ்ணன் கிட்ட மம்மி 5 rupees. கிருஷ்ணனோட மம்மி கிருஷ்ணன் கிட்ட 5 rupees நோட்டு கொடுத்து பிரெட்டு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட கூப்பிடுறாங்கன்னு சொல்லி பட்டம் விட போயிட்டு அந்த 5 ரூபா நோட்டை என்ன பண்ணுவான்? காற்றுல பறக்க விட்டுருவான். அது என்ன பண்ணும்? அந்த 5 ரூபா நோட்டு போய் ஒரு முள் மரத்தில் மாட்டிக்கும். அப்படி தானே? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ண முடியாது? எடுக்கவே முடியாது. கிருஷ்ணன் ஃபீல் பண்ணிவிட்டு கில்ட்டி ஃபீலிங்கோட வீட்டுக்கு வருவான். அதோட நம்ம 12th லெசன் முடிஞ்சிச்சு. அப்படி தானே? ஸோ பணம் காணா போயிடுச்சு இந்த சென்ஸ் மேலே மரத்தில் போய் மாட்டிக்கிச்சு. ஓகேவா? ஸோ அதை எடுக்க முடியாது. ஆனால் மம்மி கேட்பாங்கல்ல, ப்ரெட்டும் இல்லை பணமும் இல்லைன்னா மம்மி கொஷின் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை தான் நம்ம 13th லெசனில் பார்க்க போகிறோம். டு நாட் டிசீவ் அப்படின்ற லெசனில். ஓகே. கிருஷ்ணன் வாஸ் அஃப்ரைடு. அஃப்ரைடு அப்படின்னா ரொம்ப பயந்து போய் வருது. ஸோ 5 ரூபா நோட்டு எங்கே போய் மாட்டிக்கிச்சு? அந்த 5 rupees நோட்டு ஒரு பெரிய முள் மரத்தில் போய் மாட்டிக்கிச்சு. ஸோ பணத்தை அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சு. ப்ரெட்டும் வாங்கிட்டு வரல. மம்மி கண்டிப்பாக திட்டுவாங்க. அவங்க சொன்னதை என்ன பண்ணவே இல்லை? ஒபே பண்ணவே இல்லை. மம்மி என்ன சொல்லி அனுப்புனாங்க? வீட்டுக்கு பணம் கொடுத்து அனுப்புறச்ச வழியில் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டாங்கன்னா நீ விளையாட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆனால் மம்மியோட வேர்ட்ஸுக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணவே இல்லை? ஒபே பண்ணவே இல்லை. சரிங்களா? ஓகே. அதனால் கிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப பயமாயிடுச்சு. கிருஷ்ணன் வாஸ் அஃப்ரைடு. ஆன் ஹிஸ் வே ஹோம் ஹீ தாட் ஆஃப் அ பிளான். ஆன் ஹிஸ் வே ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு போகிற வழியில் அவனுக்கு என்ன வந்துச்சு? ஒரு பிளான், ஒரு ஐடியா அவனுக்கு தோணிடுச்சு. ஹீ ஓப்பன் த கேட் வித்தவுட் மேக்கிங் அ நாய்ஸ். ஹீ ஓப்பன்டு. ஓப்பன் அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓப்பன்டு ஈடி வந்துச்சுனாவே பாஸ்ட் ஃபார்ம் தான். சரிங்களா? ஹீ ஓப்பன்ட் த கேட் வித்தவுட் மேக்கிங் அ நாய்ஸ். ஸோ கதவை என்ன பண்ணுறான்? சத்தமே இல்லாமல் கதவை திறக்கிறான். அண்ட் என்டர்டு த ஹவுஸ். வீட்டுக்குள்ளே நுழையிறான். ஹீ வெண்ட் டு ஹிஸ் ரூம் குவைட்லி. என்ன பண்ணுறான்? அமைதியாக ரூமுக்குள்ளே போகிறான். அண்ட் சேஞ்ச்டு ஹிஸ் சாயில்டு ஷர்ட். சாயில்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சாயில்னால் மண். அவன் என்ன பண்ணுனான்? நல்லா மண்ணில் பரண்டு உருண்டு விளையாண்டுட்டு வந்தனால ஷர்ட் எல்லாம் மண்ணாயிடுச்சு. ஸோ அந்த ஷர்ட்டெல்லாம் மாற்றிக்கிறான். மாற்றிட்டு தென் ஹீ வெண்ட் அவுட் அகெயின். மறுபடியும் என்ன பண்ணுறான்? வெளியில் போயிட்டான். அண்ட் கேம் பேக் ரன்னிங் அப் த ஸ்டெப்ஸ். மறுபடியும் என்ன பண்ணுறான்? படியில் ஏறி வரான். என்ன சொல்கிறான்? மம்மி ஹீ செட் வேர் இஸ் த மணி. எங்கே நீங்கள் கொடுத்த பணம் எங்கே அப்படின்னு என்ன பண்ணுறான்? மம்மியவே கொஷின் கேட்குறான். ஆக்சுவலாக மம்மி தான் இந்த கொஷினை கேட்கணும் இல்லைங்களா? கொடுத்த பணம் எங்கன்னு. மம்மி ஹூ வாஸ் பிஸி.
in the kitchen came out to the dining room. மம்மி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கிச்சனில் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, இவன் ஏதோ பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக வராங்க. வேர் இஸ் தி பிரெட் கிருஷ்ணன் ஷி ஆஸ்டு. மம்மிக்கு நல்லாமே ஞாபகம் இருக்குது, அவங்க என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்குது, எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னும் ஞாபகம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பிஸியாக இருந்தாங்க. அதனால் அவங்களால என்ன பண்ண முடியல, நிறைய கொஷின் கேட்க முடியல. ஃபர்தராக நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஓகே. கிருஷ்ணன் வாஸ் அஃப்ரைட். On his way home, he thought of a plan. He opened the gate without making a noise and entered the house. He went to his room quietly and changed his soiled shirt. Then he went out again and came back running up the steps. "Mummy, mummy," he said, "where is the money?" Mummy, who was busy in the kitchen, came out to the dining room. "Where is the bread, Krishnan?" she asked. ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், ஒரு பிளான் ஆல்ரெடி பண்ணிட்டான். நம்ம என்ன பண்ணுறோம், பணத்தை எடுக்காத மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள அமைதியாக வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டான். வெளியில் போயிட்டு பணம் எடுத்துகிட்டு போகாத மாதிரி, மறந்து வச்சுட்டு போன மாதிரி என்ன பண்ணுறான், ஆக்ட் பண்ணுறான். மம்மிகிட்ட வந்து கேட்குறான் எங்கே பணம் அப்படின்னு. I forgot to take the money, mummy. 48 பேஜ் நம்பர் பார்த்தோம் இல்லைங்களா, அதோட செகண்ட் ஹாஃப் தான் இது. ஐ ஃபர்காட் அப்படின்றது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஐ ஃபர்கெட்னா ப்ரெசன்ட் ஃபார்ம், மறந்துடுறது. ஃபர்காட் அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம், சரிங்களா? மறந்துட்டான். ஐ ஃபர்காட் டு டேக் த மணி மம்மி லைட் கிருஷ்ணன். நான் வந்து என்ன பண்ணேன், பணம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் மறந்துட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறான், போய் சொல்கிறான் அம்மாட்ட. I left it on the table and forgot to take it. Left it அப்படின்னா என்ன அர்த்தம், லீவோட பாஸ் ஃபார்ம் தான் லெஃப்ட், சரிங்களா? நான் என்ன பண்ணேன், டேபிளில் விட்டுட்டு போயிட்டேன், நான் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ கேம் பேக் ஃபார் இட். அதனால தான் நான் திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கோசரம் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பட் ஐ கேன் நாட் ஃபைண்ட் இட். ஆனால் என்ன பண்ண முடியல, என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறான். டிட் த சர்வெண்ட் டேக் இட். சர்வெண்ட் எதுவும் இங்கே வேலை பார்க்குறவங்க எதுவும் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு வந்து கொஷின் கேட்குறான். The servant never robs our money, Krishnan, said mummy. மம்மி வந்து சொல்கிறாங்க, சர்வன்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம பணத்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க. யூ மஸ்ட் நாட் சே சச் திங்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, நீ பேசக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணன் pretended to search under the table. அவன் என்ன பண்ணுறான், கீழே வந்து டேபிள் கடியில் தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணுறான், நடிக்கிறான். pretend அப்படின்னாவே பாசாங்கு பண்ணுறதுன்னு அர்த்தம். pretendedனா என்ன அர்த்தம்ப்பா, பாசாங்கு, நடிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே. I forgot to take the money, mummy, lied Krishnan. I left it on the table and forgot to take it. I came back for it, but I cannot find it. Did the servant take it? The servant never robs our money, Krishnan, said mummy. You must not say such things. Krishnan pretended to search under the table. Okay. Next page number 49 பா, சரிங்களா? பேஜ் நம்பர் 48 பார்த்தோம், இது பேஜ் நம்பர் 49. 49ல ஃபர்ஸ்ட் ஹாஃப். Actually, he was feeling guilty and he was trying to hide his face under the table. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் தான் அது என்ன பண்ணும், சொல்லுவாங்க இல்லைங்களா, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குற்றமுள்ள நெஞ்சு தான் என்ன பண்ணுமா, குறுகுறுக்கும். நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அது நம்ம ஃபேஸ்லேயே வந்து தெரிஞ்சிடும். பொய் சொல்கிறவங்க எப்போவுமே கண்ணை பார்த்து நேராக பார்த்து பேசவே மாட்டாங்க. ஒருத்தன் வந்து உண்மை சொல்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நான் இந்த தப்பு நான் செய்யலை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த தப்பை செஞ்சுட்டு செய்யலைன்னு சொல்கிறவன் எப்போவுமே கண்ணை பார்த்து பேசவே மாட்டான், சரிங்களா? இதெல்லாம் என்னது, ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸு, ஓகேவா? ஸோ வந்து நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியாது, நம்மளால் நார்மலாக இருக்கவே முடியாது. அந்த கில்ட்டி கான்ஷியஸ் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஓகே. அதே மாதிரி கிருஷ்ணனுக்கும் அந்த பணத்தை அந்த பணம் நம்மளால தான் காணா போச்சு, ஓகேவா? அந்த மரத்தில் போய் விழுந்துச்சு இல்லைங்களா, அந்த மரத்தில் விழுந்தது யாரால், கிருஷ்ணனால். அவன் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட போகாமல் மம்மி சொல்லதை கேட்டிருந்தா கரெக்டாக இன்றைக்கி ப்ரெட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் என்ன பண்ணல, அவன் மம்மி சொன்னதை கேட்காம ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போனனால தான் அந்த பணம் போய் முள் மரத்தில் மாட்டிக்கிச்சு. ஓகே. ஆக்சுவலி he was feeling guilty and he was trying to hide his face under the table. ஓகே. ஆல்ரெடி அவனுக்கு எப்படி இருந்துச்சு, ஒரு குற்ற உணர்வாக இருந்துச்சு, கில்ட்டி ஃபீலிங் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறான், அவனோட ஃபேஸை போய் டேபிள் கடியில் வந்து மறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான், ஓகேவா? ஓகே. ஹைட் அப்படின்னா மறைக்கிறது, ஹைட் அண்ட் சீக் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஹைடுனா மறைக்கிறது, சீக்னா தேடுறது, கண்ணாமூச்சி விளையாட்டு. முன்னாடிலாம் நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க இல்லைங்களா? ஆனால் நிறைய அவுட்டோர் கேம்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இப்போல்லாம் யாருக்குமே அவுட்டோர் கேம்ஸு
விளையாடுறதுக்கு டைமும் இல்லை, விளையாடவும் மாட்டோம் இல்லைங்களா? நிறைய விளையாடணும். நீங்கள் எந்த அளவுக்கு விளையாடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாடி எப்படி இருக்கும்? ஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே. இட் இஸ் கெட்டிங் லேட் கிருஷ்ணன் செட் இஸ் மதர். மம்மி வந்து சொல்கிறாங்க, ஆல்ரெடி லன்ச் டைம் வந்துடுச்சு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இன்னும் நீ ப்ரெட் வாங்க போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு மம்மி வந்து சொல்கிறாங்க. த பேக்கரி வில் க்ளோஸ். பேக்கரி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீ போகிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் சர்ச் ஃபார் த மணி லேட்டர். நீ என்ன பண்ண, இந்த பணத்தை அப்புறமா போய் தேடு. ஹியர் ஆர் 3 rupees நோட். இங்கே இந்த 3 ரூபாய் நோட்டு வந்து இருக்குது. 3 rupees நோட்லாம் இப்போலாம் நம்மளால் பார்க்க முடியுமா? 5 rupees நோட்டே இப்போ கிடையாது. சரிங்களா? ஆனால் 3 rupees நோட் இருக்குது. நீ என்ன பண்ணு, கோ அண்ட் கெட் த பிரெட். போய் பிரெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் டோன்ட் லூஸ் த மணி. ஸோ இந்த தடவை என்ன பண்ணாத, பணத்தை தொலைச்சிடாத, பத்திரமா போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க? வெரி குட், கிருஷ்ணனோட மம்மி சொல்கிறாங்க. கிருஷ்ணன் வாஸ் about to leave the house when the gate opened and Raghavan came running up the steps. கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், வீட்டிலேருந்து ஓகே எப்படியோ சமாளிச்சாச்சு, நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 rupeesக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு நல்ல பிள்ளையாகிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், வீட்டிலேருந்து வெளியில் போக பார்க்குறான். அவன் கேட்டு ஓப்பன் பண்ணுற கரெக்டாக கேட் ஓப்பன் பண்ணுறப்போ அவனோட ஃப்ரெண்டு வந்து என்ட்ரு ஆகுறான். சரிங்களா? யார் வந்து என்ட்ரு ஆகுறான்? ராகவன் வரான். ராகவன் அப்போ தான் ஸ்டெப்ஸில் ஏறி வரான். இன் ஹிஸ் ஹேண்ட் வாஸ் அ 5 rupee நோட். ஸோ ராகவனோட ஹேண்டில் கையில் என்ன இருந்தது? 5 ரூபா நோட்டு. அவன் அந்த மரத்தில் மாட்டினுச்சு இல்லையா, அந்த 5 rupees நோட்டு வந்து அவன்கிட்ட இருந்துச்சு. ஹீ வாஸ் வேவிங் இட் இன் த ஏர். ஸோ என்ன பண்ணுறான், காற்றுல இப்படி அசைச்சிட்டே வரான். ஓகேவா? ஐ சே கிருஷ்ணன், ஹியர் இஸ் யோர் 5 rupee நோட். கிருஷ்ணன் இங்கே பாரு, இந்த உன்னோட 5 rupees நோட்டு. செட் ராகவன். யார் சொல்கிறான்? ராகவன் வந்து சொல்கிறான். ரமேஷ் அண்ட் ஐ வெண்ட் ஹோம் and brought back a long bamboo stick. ஸோ ரமேஷும் நானும் என்ன பண்ணோம், வீட்டுக்கு போய் brought அப்படின்றது என்னப்பா, bring அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? bring அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். bring some water அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? bring your book tomorrow அப்படின்னா நாளைக்கு உன்னோட புக்கை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஓகேவாப்பா? ஸோ கொண்டு வா அப்படின்றது தான் bring அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் brought. சரிங்களா? ஓகே. நானும் ராகவன் ரமேஷும் என்ன பண்ணோம், வீட்டுக்கு போய் பெரிய பேம்பூ ஸ்டிக்கு, பெரிய மூங்கில் குச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த மரத்தில் இருந்த 5 rupees நோட்டை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். see how carefully we lifted it from the thorns. ஸோ பாரு, நாங்கள் எவ்வளோ கவனமாக இந்த முள்ளு மரத்தில் இருந்து அந்த முள்ளுக்கு இடையில இருந்த 5 rupees நோட்டை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இட் இஸ் நாட் ரியலி டான். இது என்ன ஆகவே இல்லை, நிஜமாவே கிளியலை. நம்ம என்ன நினச்சோம், இது வந்து கிழிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இது என்ன ஆகவே இல்லை, கிளியவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். யார் சொல்கிறா? ராகவன் வந்து சொல்கிறான். ஆக்சுவலி ஹீ வாஸ் ஃபீலிங் கில்ட்டி. செகண்ட் டைம் ரீட் பண்ணுறப்போ யூ மஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் செகண்ட் டைம் ரீட் பண்ணுறப்ப கவனமாக காது கொடுத்து கேளுங்க. ஓகேவா? ஆக்சுவலி he was feeling guilty and he was trying to hide his face under the table. It is getting late, Krishnan, said his mother. The bakery will close. You can search for the money later. Here are 3 rupees note. Go and get the bread. Now don't lose the money. Krishnan was about to leave the house when the gate opened and Raghavan came running up the steps. In his hand was a 5 rupee note. He was waving it in the air. I say, Krishnan, here is your 5 rupee note, said Raghavan. Ramesh and I went home and brought back a long bamboo stick. See how carefully we lifted it from the thorns. It's not really torn. அப்படின்னு ராகவன் வந்து சொல்கிறான். சரிங்களா? ஓகே. இது செகண்ட் ஹாஃப். பேஜ் நம்பர் 49ஓட செகண்ட் ஹாஃப் தான் இது. ஓகே. கிருஷ்ணன் க்ரூ ரெட் இன் த ஃபேஸ். கிருஷ்ணனோட ஃபேஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ரெட் ஆகிருச்சு. ஓகேவா? ஏன் அப்படின்னா ராகவன் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்போ கிருஷ்ணனோட மம்மி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் கூட தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிச்சு ஏதோ சேட்டை பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ கிருஷ்ணனோட ஃபேஸ் என்ன ஆகிருச்சு, ரெட்டிஷாக மாறிடுச்சு. ஷேம், ஃபியர் அண்டு சாரோ மேட் ஹிம் லுக் ஃபால்ஸ். ஷேம் ரொம்ப வெக்கம். ஓகேவா? வெக்கம் இன் த சென்ஸ் நம்ம சொல்கிற நார்மலான விஷயம் கிடையாது, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ். ஓகேவா? அது ஃபியர், பயம். ஓகேவா? சாரோ அப்படின்னா சேட்னஸ், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதை வந்து அம்மா கிட்டே மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாமே சேர்ந்து அவனை வந்து ஒரு தப்பானவனா
அவனை காட்டிடுச்சு. சரிங்களா? காட்டுறது அப்படின்றது எதனால் காட்டுச்சு? அவனோட டிஸ்ஒபீடியன்ஸ்னால தான். மம்மி சொல்கிறத கேட்டு நடந்திருந்தால் இவ்வளோ ப்ராப்ளமுமே வந்திருக்காது. ஓகே, கிருஷ்ணன்ஸ் மதர் வாஸ் சர்ப்ரைஸ்டு. கிருஷ்ணனோட மாம்க்கு எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஓகேவா? ஆச்சரியமாக இருந்துச்சு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் கிருஷ்ணன்? ஸோ அம்மா வந்து கேட்குறாங்க கிருஷ்ணன் கிட்ட, இதுக்கெலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஷீ ஆஸ்க்டு, ஐ எம் சாரி மம்மி. ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்? நான் வந்து செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மம்மிக்கிட்ட என்ன பண்ணுறான்? மன்னிப்பு கேட்குறான். ஹீ செட் ஹீ ஃபெல் ஆன் ஹிஸ் நீ அண்ட் பிகேன் டு க்ரை. ஸோ அவன் என்ன பண்ணுறான்? கீழே காலில் விழுந்து என்ன பண்ணுறான்? முட்டி போட்டு கேட்குறான், அழ ஆரம்பிச்சிடறான். ஓகேவா? ஐ டோல்ட் யூ அ லை மம்மி செட் கிருஷ்ணன். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான். Krishnan grew red in the face. Shame, fear and sorrow made him look false. Krishnan's mother was surprised. What is the meaning of this, Krishnan? She asked. I'm sorry, mummy, he said. He fell on his knee and began to cry. I told you a lie, mummy, said Krishnan. Okay, இது page number 49. மீதி இருக்கதை நம்ம page number 50 ஓட கண்டினியூ பண்ணலாம்ப்பா. இது பேஜ் நம்பர் 50, இதோட செகண்ட் ஹாஃப். ஓகேவாப்பா? ஓகே. நாட் ஒன் லை பட் மெனி லைஸ். ஆல் திஸ் ஹேப்பன்ட் பிகாஸ் ஐ டிஸ்ஒபைட் யூ. ஸோ வந்து ஒரே ஒரு பொய் கிடையாது, நான் உங்ககிட்ட நிறைய பொய் வந்து சொல்லிட்டேன். இது எல்லாமே நடந்தது. ஆல் திஸ் ஹேப்பன்ட் பிகாஸ் ஐ டிஸ்ஒபைட் யூ. இது எல்லாமே நடந்ததுக்கு என்ன காரணம்? நான் நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்காம இருந்ததுக்கு, நான் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தான் இது எவ்வளவுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். ராகவன் ஆல்சோ ஃபெல்ட் கில்ட்டி. ஃபெல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? ஃபீலோட பாஸ்ட் ஃபார்ம் தான் ஃபெல்ட் அப்படின்றது. ஓகே, ராகவனுக்கு எப்படி ஆயிடுச்சு? ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆகிடுச்சு. ஏன் கில்ட்டி ஃபீல் ஆச்சு ராகவனுக்கு? ஏன் அப்படின்னா, கிருஷ்ணன் அழகா அம்மா சொன்ன மாதிரி கடைக்கு போயிட்டு இருந்தான். ராகவன் தான் என்ன பண்ணான்? விளையாடவான்னு கூப்பிட்டான். சரிங்களா? ஐ எம் த ஒன் டு பி பிளேம்ட் ஆன்டி, ஹீ செட். ஸோ ராகவன் என்ன சொல்கிறான்? அந்த தப்பு நானும் பண்ணியிருக்கேன், அதாவது அவன் பண்ண தப்பில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? ஓகே. இட் இஸ் ஐ ஹூ டெம்ப்டட் ஹிம் டு கம் அண்ட் ப்ளே வித் அஸ். டெம்ப்டட் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி கம்பல் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நான் தான் என்ன பண்ணேன்? அவனை வந்து கம்பல் பண்ணி விளையாட கூப்பிட்டேன். ஸோ அப்போ நீங்கள் குத்தம் சொல்கிறது அப்படின்னா என்னையும் நீங்கள் சொல்லணும், என்னையும் நீங்கள் ப்ளேம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த தப்பை ரியலைஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சரிங்களா? அப்போ ராகவன் வந்து கண்டிப்பாக ஒரு குட் பாய் தான். ஓகேவா? தென் ராகவன் டோல்டு கிருஷ்ணன்ஸ் மதர் அபவுட் ஆல் தட் ஹேட் ஹேப்பன்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் ராகவன்? என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத ஒன் பை ஒன் எல்லாத்தையுமே மம்மிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். கிருஷ்ணன்ஸ் மதர் ஃபெல்ட் சேட் அண்ட் தட் சன் ஹேட் டோல்ட் லைஸ். கிருஷ்ணனோட அம்மாவுக்கு எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன் கஷ்டமாயிடுச்சு அப்படின்னா, அவங்களோட குழந்தை என்ன சொல்லிடுச்சு? பொய் சொல்லிடுச்சு. ஸோ இது வந்து கிருஷ்ணனுக்கும் கிருஷ்ணனோட மம்மிக்கு மட்டும் கிடையாது, உங்கள் வீட்லையும் அப்படி தான். சரிங்களா? நீங்கள் இப்போ வந்து ஏதாவது ஒரு பொய் சொன்னீங்கன்னா அது யாரை வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணும்? உங்களோட மம்மி டேடியை தான் ஃபர்ஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா மம்மி டேடி எப்போவுமே என்ன சொல்லி தருவாங்க? எப்போவுமே உண்மையை பேசணும், டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா இடத்துலையுமே. ஓகேவா? டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமேட்டு தான் படிப்புன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. சரிங்களா? ஸோ வந்து நம்ம நல்லா படிக்கிறோம், நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கோம், அப்படி எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தும் நம்மக்கிட்ட டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்களை தெரிஞ்சும் யூஸ் இல்லை, நல்லா படிக்கிறதுக்கும் யூஸ் கிடையாது. சரிங்களாப்பா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்? எந்த ஒரு தப்பும் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்கள் பேரண்ட்ஸு. ஓகேவா? நீங்கள் பொய் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ்க்கு யார் வரணும்? உங்கள் மைண்டுக்கு உங்கள் மம்மி டேடியோட ஃபேஸ் தான் வரணும். நம்ம பொய் சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்? மம்மி டேடியே நம்ம ஏமாத்துற மாதிரி அர்த்தம். அவங்க என்ன சொல்லி தந்திருக்காங்க? உண்மை, எப்போவுமே உண்மை தான் பேசணும்னு சொல்லி தந்திருக்காங்க இல்லைங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பொய் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். சரிங்களா? அதை இப்போலேருந்தே நீங்கள் வளர்த்துக்கோங்க. சரிங்களாப்பா? ஓகே. I'm sorry. Okay, sorry. He had tried to deceive her. ஸோ வந்து என்ன பண்ணான் கிருஷ்ணன்? மம்மியை ஏமாத்துறதுக்காக ட்ரை பண்ணான். ஹீ ஹேட் ட்ரைடு டு டிசீவ் ஹர். ஒரு தப்பு பண்ணிட்டா அதை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்கணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? அதை சமாளிக்கிறதுக்காக பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது. ஓகேவா?
ஐ எம் சாரி யூ டோல்ட் லைஸ் கிருஷ்ணன் ஷீ செட். அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லை நீ சொல்கிறத என்ன பண்ண முடியாது, என்னால் எக்ஸப்ட் பண்ணிக்கவே முடியாது. நீ என்ன சொல்லிட்ட, நீ பொய் சொல்லிட்ட. நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், எப்போவுமே உண்மை தான் சொல்லணும்னு சொல்லி தந்திருக்கேன், ஆனால் நீ பொய் சொல்லிட்ட அப்படின்னு அம்மா வந்து சொல்கிறாங்க. யூ ட்ரைடு டு டிசீவ் மீ. நீ என்ன பண்ணியிருக்க, என்ன ஏமாத்துறதுக்காக நீ ட்ரை பண்ணியிருக்க அப்படின்னு அம்மா வந்து கோச்சுக்கிறாங்க. ஐ எம் சாரி மம்மி, ரியலி ஆம். ஐ வாஸ் அஃப்ரைட் டு டெல் த ட்ரூத் செட் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்து சொல்கிறான், அவன் ஏன் தப்பு பண்ணான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எனக்கு வந்து உண்மை சொல்கிறதுக்கு பயம், நான் நடந்த விஷயங்களை சொன்னால் நீங்கள் ஏதாவது திட்டுவீங்களோ அடிப்பீங்களோன்னு பயந்து தான் நான் என்ன பண்ணிட்டேன், பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ வாஸ் அஃப்ரைட் டு டெல் தி ட்ரூத் செட் கிருஷ்ணன். மம்மி பென்ட் டவுன் அண்ட் புட் ஹர் ஹேண்ட் ஆன் ஹிஸ் ஷோல்டர். மம்மி என்ன பண்ணுறாங்க, கீழே குனிஞ்சு அவனோட ஷோல்டரில் கையை வச்சு அவனை ஏந்துக்கு வைக்கிறாங்க. சரிங்களா. நெவர் பி அஃப்ரைட் டு ஸ்பீக் தி ட்ரூத் மை சன். எப்போவுமே உண்மை பேசுகிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. பொய் சொல்கிறதுக்கு தான் நம்ம 1000 தடவை பயப்படணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணுவோம். கரெக்டுங்களா. பொய்யை அசால்ட்டாக சொல்லிடுவோம், ஆனால் உண்மை பேசுகிறதுக்கு தான் பயப்படுவோம். அதை தான் சொல்கிறாங்க, உண்மை பேச பயப்படக்கூடாது, பொய் சொல்ல தான் பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் வி மே பி கில்ட்டி ஆஃப் சம் ராங் ஆக்ஷன்ஸ் பட் நெவர் டெல் அ லை. சம்டைம்ஸ் வி மே பி கில்ட்டி ஆஃப் சம் ராங் ஆக்ஷன்ஸ். ஸோ சில நேரம் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தப்பு பண்ணிட்டோமோ எப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா. ஆனால் பட் நெவர் டெல் அ லை. எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இட் இஸ் ராங் டு டெல் லைஸ் அண்ட் இட் இஸ் அ வெரி பேட் ஹேபிட். ஸோ வந்து பொய் சொல்கிறது அப்படின்றது ரொம்ப தவறான விஷயம், அது வந்து ரொம்ப தப்பான பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே பாப்பா. ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. சரிங்களா. ஸோ லெசன் நம்பர் 13 டு நாட் டிசீவ் அப்படின்ற லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த லெசனில் நம்ம ஒரு மாரல் வந்து கற்றுக்கிட்டோம். சரிங்களா. என்ன மாரல் கற்றுக்கிட்டோம், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, எப்போவுமே உண்மை மட்டும்தான் பேசணும், பொய் என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. நெவர் டெல் அ லை. எப்போவுமே பொய் சொல்லக்கூடாது. சரிங்களா. நெவர் பி அஃப்ரைட் டு ஸ்பீக் தி ட்ரூத். எப்போவுமே உண்மை பேசுகிறதுக்கு பயப்படக்கூடாது. 2 விஷயம் கற்றுக்கிட்டோம். உண்மையை தைரியமாக சத்தம் போட்டு சொல்லணும், பொய் சொல்லவே கூடாது. சரிங்களா. ஓகே, இப்போது நம்ம கிளாஸ் ஒர்க் பார்க்கலாம். லெசன் முடிஞ்சிருச்சப்பா. கிளாஸில் இருக்க ஃபில்லப் பார்க்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் வேர்ட் டேக்கன் ஃப்ரம் த ப்ராக்கெட்ஸ். ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் கரெக்டான வேர்டை, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதிலேருந்து சூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஓகேவாப்பா. ஓகே. கிருஷ்ணன் லாஸ்ட் த மணி பட் ஹீ வாண்டட் டு புட் த டேஷ் ஆன் த சர்வன்ட். கிருஷ்ணன் தான் அந்த பணத்தை என்ன பண்ணேன்டான், முள்ளு மரத்தில் போட்டுட்டான், காற்றுல பறந்து போயிடுச்சு. ஸோ அது யாரோட ஃபால்ட்டு, கிருஷ்ணனோட ஃபால்ட்டு. சரிங்களா. ஆனால் அவன் என்ன பண்ணான், சர்வன்ட் எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு நினச்சி சர்வன்ட்டை ப்ளேம் பண்ணனா. என்ன பண்ணா, ப்ளேம் பண்ணனா. ஸோ ஃபர்ஸ்ட் உனக்கு ஆன்சர் என்னப்பா, ப்ளேம். செகண்ட் ஒன், கிருஷ்ணன் ஹேட் டிஸ்ஒபேய்டு ஹிஸ் மதர். ஹீ வாஸ் ஃபீலிங், கிருஷ்ணன் வந்து மம்மி சொன்னதை ஒபே பண்ணலை. ஸோ அதனால் அவன் எப்படி ஃபீல் பண்ணான், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணானா, ரொம்ப பெருமையாக நினச்சானா, ரொம்ப போல்டாக, ஆமாம் நான் வந்து மம்மி சொன்னதை கேட்கல அப்படின்னு ரொம்ப போல்டாக இருந்தானா, இல்லை கில்ட்டி ஃபீல் பண்ணானா. வெரி குட், கில்ட்டி ஃபீல் வந்து பண்ணான். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட், கிருஷ்ணன் வாஸ் ட்ரைங் டு டேஷ் ஹிஸ் ஃபேஸ் அண்டர் த டேபிள். கிருஷ்ணன் என்ன பண்ணான், டேபிள் கடியில் என்ன பண்ணான், அவனோட ஃபேஸை வாஷ் பண்ணானா, இல்லை ஹைடு மறைச்சானா, இல்லை புட். எது ஆன்சர், வெரி குட், ஹைட் அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்களா. என்ன பண்ணால் கில்ட்டி கான்ஷியஸ்னால ஃபேஸை போய் டேபிள் கடியில் மறைச்சிக்கிட்டான். வி மஸ்ட் பி டேஷ் டு டெல் லைஸ். வி மஸ்ட் பி. ஸோ வந்து பொய் சொல்கிறதுக்கு நம்ம எப்போவுமே எப்படி ஃபீல் பண்ணணும், ப்ரௌடாக ஃபீல் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இல்லை ரெடி, எப்போவுமே ஆல்வேஸ் ரெடி டு ஸ்பீக் அ லை. எப்போவுமே நான் பொய் சொல்கிறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருப்பேன், ரெடியாக இருக்கணுமா. இல்லை அஷேம்டு, ஷேமாக ஃபீல் பண்ணணுமா. பொய் சொல்கிறதுக்கு நம்ம ஷேமாக தான் ஃபீல் பண்ணணும், அஷேம்டு. ஓகே. கிருஷ்ணன்ஸ் மதர் felt dash that her son had told lies. ஸோ கிருஷ்ணனோட மாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க, கிருஷ்ணன் வந்து பொய் சொல்லிட்டான் அப்படின்றதுனால. கிளாட், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்களா, ரொம்ப ப்ரௌடாக சந்தோஷமாக இருந்தாங்களா, இல்லை சேடு, ரொம்ப சோகமாக இருந்தாங்களா, இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களா.
சேட், ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப சாரோவாக இருந்தாங்க. சரிங்களா? நீங்கள் போய் சொன்னாலும் உங்களோட மம்மியும் அதே தான் ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ என்னோடய குழந்தை வந்து தப்பு பண்ணிடுச்சு, போய் சொல்லிடுச்சு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா தான் ஃபீல் பண்ணுவாங்க, உங்களை விட அவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எப்போவுமே பொய்யே சொல்லக்கூடாது. ஓகேப்பா. ஸோ என்ன பண்ணலாம், இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிருஷ்ணன் லாஸ்ட் த மணி பட் ஹீ வாண்டட் டு புட் த blame on the servant. ஸோ தப்பு பண்ணிட்டா அதை மறைக்கிறது அதுவே தப்பு தான், ஆனால் அதை மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய தப்பு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. கிருஷ்ணன் had disobeyed his mother. He was feeling guilty. கிருஷ்ணன் எப்படி ஃபீல் பண்ணா, கில்ட்டியாக ஃபீல் பண்ணா. ஓகே, நெக்ஸ்ட்டு, கிருஷ்ணன் வாஸ் ட்ரைங் டு ஹைட் ஹிஸ் ஃபேஸ் அண்டர் த டேபிள். கிருஷ்ணன் என்ன பண்ணான், அவனோட ஃபேஸை டேபிள் கடியில் மறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணான். ஏன் ட்ரை பண்ணான் அப்படின்னு, ஏன்னா மம்மி சொன்னதை கேட்கல. ஸோ வந்து டிஸ்ஒபீடியன்ட் பாயாக நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த கில்ட்டி கான்ஷியஸ்னால ஃபேஸை போய் ஹைட் பண்ணுறான் டேபிள் கடியில். நெக்ஸ்ட்டு, வி மஸ்ட் பி அஷேம்டு டு டெல் லைஸ். ஸோ வந்து பொய் சொல்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஷேமை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, கிருஷ்ணன்ஸ் மதர் ஃபெல்ட் சேட் தட் சன் ஹேட் டோல்டு லைஸ். கிருஷ்ணனோட மாம் வந்து ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட பையன் பொய் சொல்லிட்டான் அப்படின்னு. சரிங்களாப்பா? ஓகேப்பா. ஸோ இதோட கிளாஸ் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.